காலேஜ் போகிற உங்கள் பசங்களுக்கு இந்த ஒரே ஒரு லட்டை பரீட்சை டைமில் கொடுத்தீங்கன்னா அவங்க பரீட்சையில் 100 மார்க் வாங்குவாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு மெமரி பவர் அதிகமாகவே ஆகும். இந்த லட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே டைம் வந்து ரொம்பவே ஹெல்த்தி லட்டுன்னு சொல்லலாம். இது வந்து ஞாபக சக்திக்கு ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ஹெல்த்தியான லட்டில் வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இதில் போடக்கூடிய ஒவ்வொரு நட்ஸும் பொருளும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நமக்கு வந்து ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹெல்த்தி லட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா நட்ஸ் தாங்க எடுக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை நல்லா வறுத்த கடலையாகவே வாங்கிட்டு இதில் மேலே உள்ள தோல்லாம் எடுத்துட்டு இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இந்த வேர்க்கடலையை வந்து 1 கப்பு கடலையை வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இது வறுத்து எடுக்கிறது மூலயமா பார்த்தீங்கன்னா 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் வாரம் உங்கள் பசங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி வந்து லட்டு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. இதில் 1/4 கப்பு வந்து பாதாம் பருப்பு சேர்த்துருக்கேன். இதையும் வறுத்துக்கலாம். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா 1/4 கப்பு வந்து முந்திரி பருப்பு, உடச்ச முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இதோட வந்து அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் வால்நட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா மூளை மாதிரியே இருக்கும். அந்த டிசைனே அந்த மாதிரி இருக்கும். அது போல் ரொம்பவே ஒரு ஹெல்த்தி லட்டு தயாரிக்கிறதுக்கு இந்த வால்நட்டு ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். இந்த வால்நட்டு போடும் போது வந்து ரொம்ப அது வந்து ஹெல்த்தி லட்டாக மாறும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெள்ளரி விதைகள் தான் போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா பூசணி விதைகள் கிடைக்கல. இங்கே பூசணி விதைகள் கிடைச்சா தாராளமாக வந்து ஒரு 1/4 கப்பு இல்லை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துட்டு இது எல்லாமே நெய்யில் வறுத்துடுறோம் பாருங்கள். வறுக்கும் போதே அவ்வளோ ஒரு மனமாக இருக்குங்க. வாசனை பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு தான் நம்ம லட்டு பிடிக்க போகிறோம். ஸோ இந்த லட்டு பார்த்தீங்கன்னா எல்லா லட்டு கடைகள்லையும் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு லட்டு, அதுக்கப்புறம் கம்பு லட்டு, ஹெல்த்தி லட்டு, இப்படி நிறைய வெரைட்டியாக வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய அந்த ஸ்பெஷல் லட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகிற பசங்களுக்கு, எக்ஸாம் எழுதக்கூடிய பசங்களுக்கு மெமரி பவரை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஹெல்த்தியான லட்டுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம எல்லாமே வந்து லைட்டாக வந்து இளம் சூடோடு இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் எடுத்துட்டோம். இதில் ஒரு 1/4 கப்பு மட்டும் நாட்டு சக்கரை சேருங்க. ரொம்ப ஸ்வீட்டு தேவையில்லைங்க. இதில் வந்து ஒரு 3-4 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இந்த லைட்டாக வந்து குறைன்னு அரைச்சி எடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான டேஸ்டான பேரிச்சம்பளம் சேர்க்குறோம். பேரிச்சம்பளம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இரும்பு சத்து இருக்குன்னு சொல்லலாம். அயன் சத்து அதிகமாக இருக்குது. நம்ம சேர்க்கக்கூடிய அத்தனை பொருளுமே வந்து ஒரு ஹெல்த்தியான பொருளுங்க. அதனால தான் இந்த லட்டு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்து அப்படியே ஒரு பவுலில் போட்டு இதில் வந்து நம்ம வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம எப்பவும் ஆஸ் யூஷுவல் செய்வோம் பார்த்தீங்கன்னா முந்திரி, திராட்சை, இதை வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்து இதில் வந்து வறுத்து எடுத்துகிட்டு வந்து இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த முந்திரி திராட்சையை போடுறது மூலியமாக லட்டு பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க சாப்பிடும் போது ரொம்ப லைக் பண்ணி வந்து டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம முந்திரி திராட்சையை இதோட வறுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா சூடாக இருக்குது. நம்ம கை பிடிக்கிற பதத்தில் இந்த மாதிரி வந்து லட்டை வந்து எடுத்து குட்டி குட்டி உருண்டைகளை நம்ம உருட்டலாம். அதாவது கடையில் பார்த்திங்கன்னா ஒரு 5 லட்டே வந்து ஒரு லட்டு 10 ரூபா சொல்லுவாங்க. ஒரு பாக்ஸில் நம்ம கொடுப்பாங்க. ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இது மாதிரி செய்யும்போது 12-13 லட்டு வருங்க. நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே குவான்டிட்டி கம்மியான அளவு தான். நீங்கள் அதிகமாக கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப ஆறிடுச்சுன்னா பார்த்திங்கன்னா லட்டு வந்து பிடிக்கிறதுக்கு வராது. நமக்கு சூடாக இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக வந்து லட்டு பிடிக்க வந்திருக்கு. நான் 2 ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருந்தேன். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துட்டேன். கடைசியாக வந்து லைட்டாக 1 ஸ்பூன் வந்து முந்திரி திராட்சையை வறுத்து இதில் சேர்த்துட்டேங்க. ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான பசங்களுக்கு மெமரி பவரை அதிகரிக்கக்கூடிய இந்த லட்டை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப எவ்வளவு படித்தாலும் மறந்து போகுதுன்னு சொல்லக்கூடிய உங்கள் குழந்தைங்களுக்கு இல்லை உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸில் அந்த மாதிரி பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறந்துடாமல் நீங்களும் சேவ் பண்ணி வச்சுட்டு உடனே இப்போவே நிறைய இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.